श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 30வது ஸ்லோகம். பிரஹ்லாதஸ்சாஸ்மி தைத்யானாம் காலகலயதாமகம் மிருகாணாஞ்ச மிருகேந்திரோகம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம். பிரஹ்லாதஸ்சாஸ்மி தைத்யானாம் காலகலயதாமகம் மிருகாணாஞ்ச மிருகேந்திரோகம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம். தைத்தியானாம் திதி வம்சத்தவருள் பிரஹ்லாதனாகவும் கலையதாம் கணக்கிடுபவர்களிடம் காலகா காலமாகவும் அகம் அஸ்மி நான் இருக்கிறேன். மிருகாணாம் மிருகங்களுக்குள் மிருகேந்திரஹாச்ச சிங்கமும் பக்ஷிணாம் பறவைகளுக்குள் வைனதேயனாகிய கருடனாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். என்ன வைனதேயன் அப்புறம் சிங்கம் மிருகம், அதுக்கப்புறம் என்ன கலையதாம் காலக்கலையதாமகம். பெருமாள் என்ன சொல்கிறார்? காலம் இருக்க காலஸ்வரூபி அவனாகவும் அப்புறம் பிரகலாதன் தைத்திய குலத்தில் உதித்தவர்களுள் பிரகலாதனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். திதி வம்சத்தவருள் பிரகலாதனாகவும் கணக்கிடுபவர்கள் கலையதாம், அதாவது என்ன காலம் இருக்குது, த டைம் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த டைம் பர்சானிஃபிகேஷன் யார்? பெருமாள் தான். பெருமாள் என்ன சொல்கிறார்? காலக்கலையதாமஸ்மி. அதுக்கப்புறம் மிருகாணாம் மிருகங்களுக்குள் சிங்கம். அதனால்தான் பெருமாள் என்ன சொன்னார்? நரஹரி ரூபம் பார்க்குறோம் இல்லையா? பெருமாள் அதனால தான் சிங்க ரூபமாகவும் மனித ரூபமாகவும் வந்தபொழுது அப்போது சிங்கம் பெருமாள் தான். பெருமாளோட ஒரு அம்சம் சிங்கத்துக்கிட்ட இருக்குது. சிங்கத்துக்கிட்ட பெருமாளோட அம்சம் துளி இருக்கு. அதுக்கப்புறம் பக்ஷி வைனதேயஸ்ச பக்ஷினாம், வைனதேயம்ன்றது பறவைகளுக்குள் கருடனாகவும் இருக்கிறேன். வைனதேயம் தைத்தியர்கள் சுபத்தில் கஷ்யபருக்கு திதி அதிதி அப்படின்னு 2 மனைவி. அதில் திதியின் வம்சத்தில் அவர்களுடன் பிறந்த புத்திரர்களின் வம்சம் இரண்யகசிபு இரண்யாக்ஷன் முதலிய அசுரர்கள் பரம்பரை. இந்த வம்சத்தில் சிறந்தவனாகவும் பரம பாகவதனாகவும் பிரகலாதன் பிறந்தார். ஆனால் அந்த பிரகலாதனுக்காக தான் பெருமாள் என்ன பண்ணார்? நரஹரி சிம்ஹரூப அப்படின்னு சொல்லி பரிமா மனுஷன் பாதி மிருகம் பாதி. ஏன்னா இரண்யகசிபு அப்படியெல்லாம் வரம் வாங்கினதுனால பெருமாளோட நரசிம்மாவதாரத்தை அது எடுத்தது பிரகலாதனுக்காக மட்டும்தான். ஒரே 1 மணி நேரத்துக்குள்ளே மொத்த வேலையும் 3/4 நாழிகை தான் கணக்கு. 1.5 மணி நேரத்தில் மொத்த வேலையும் ஒரு அவதாரமே முடித்து தன்னுடைய பக்தனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எடுத்தது. அதனால தான் பிரகலாதனுக்காகவும் தன்னுடைய அம்சம் அங்கிட்ட இருக்கு சொல்கிறார். அப்புறம் தைத்தியர்களுக்கு வைனதேயா தாயின் பெயர் வினதை, தக்ஷகனோட புத்திரி. அதனால் வினதையோட புத்திரனானதுனால வைனதேயன். ஏன் வைனதேயன் சொன்னால் பகவானுடைய வாகனம் வேதஸ்வரூபியாக வர்ணிக்கப்பட்டவர். இதில் தான் ஆளவந்தார் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், தாசகா சகா வாகனம் ஆசனமஞ்ச துவஜோ எஸ்தே விதானம் வியஜனன் திரையீமையா. அதாவது பெருமாளுக்கு வைனதேயன் எப்படி இருக்கா? தாசகா ஒரு நல்ல ஒரு சர்வன்ட்டு, அதாவது கைங்கரியம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவன். அப்புறம் சகா நல்ல நண்பர். வாகனம் ஆசனம் ச துவஜோ, வாகனம் என்ன சொன்னால் பெருமாள் கருடனில் ஏறிண்டா அது ரொம்ப வேகமாக எங்கே மனோவேகம் காற்று வேகமாக பெருமாளை எங்கே வேணாலும் அழிச்சுன்னு போவார் வைனதேயன். அப்புறம் ஆசனம் ச அது வாகனத்தில் ஏறணும்னா அந்த வாகனத்தில் உட்காந்துக்கிறதோ நிற்கிறதோ 2 நடக்கும். அப்புறம் துவஜா கருட வாகனத்து கருட கொடி, பெருமாளுக்கு அவரே நல்ல கருட கொடியாகவும் இருக்கிறார். அப்புறம் எஸ்தே விதானம் வெஜனன் தயீமயா அப்படின்னு ஆளவந்தார் அவரோட ஸ்லோகத்தில் இது மாதிரி வைனதேயனை பற்றி சிறப்பாக வர்ணித்து அவர் கொண்டாடுகிறார்.
ஆனால் வைனதேயன் அம்மா கிட்ட ரொம்ப பக்தி உண்டு. அவள் அம்மா கிட்ட வினத்தை கிட்ட வினதா சுதவாகன ஸ்ரீ ரமணா அப்படின்னு தியாகராஜர் கூட ஒரு பாட்டில் ஒரு சின்ன கீர்த்தனையில் வைனதேயனோட சிறப்பை பற்றி சொல்லித்தரார். அதனால் இந்த 4 அது தைத்தியானாம் பிரகலாத சாஸ்மி தைத்திய குலத்தில் பிறந்த அசுரர்களுக்குள் பிரகலாதனாகவும் பிரகலாதனத்தில் தன்னுடைய அம்சம் இருக்கிறது. காலம் த டைம் பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோமே காலரூபிக்கும் பெருமாளுடைய அம்சம் இருக்குது. அப்புறம் மிருகேந்திரானாம் மிருகங்களுக்குள் சிங்கமாகவும் அப்புறம் வைனதேச பட்சிகளுக்குள் வைனதேகனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் தன்னுடைய சிறப்பம்சங்கள் எங்கே மிளரும்ன்றத ஒரு வருஷத்தில் சொல்கிறார். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் எங்கெல்லாம் தன்னுடைய அம்சங்கள் மிளரும்ன்றதை சொல்கிறத பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.